ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு திருச்சியிலிருந்து. ஏற்கனவே போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வித்தியாசமான வீடியோ தான். நம்ம சேனலில் நிறைய சேனலில் போட்டிருக்காங்க, ஆனால் நம்ம திருச்சியிலிருந்துல இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால தான் சொல்கிறேன். அப்படி என்ன வித்தியாசமான வீடியோன்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சூப்பரான வீட்டை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடு சேல்ஸுக்கு வருது. இப்போ தான் கட்டி முடிச்சிருக்காங்க. கட்டி முடிச்சுட்டு சேல்ஸ் விடுறாங்க. இது எங்கே இருக்குதுன்னா நம்ம ஏர்போர்ட் பக்கத்தில், திருச்சி ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து 1050 சதுரடி, 1050 ஸ்கொயர் ஃபீட். உங்களுக்கு கட்டிடமாக இருக்கிறது வந்து 1700 சதுரடியில் கட்டிடமாக்கியிருக்காங்க. மொத்தம் 4 பெட்ரூம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்க்கிங் ஏரியா. இது வந்து 9க்கு 16 அடியில் இருக்குது. இங்கே ஒரு சின்னதாக ஒரு கேட் போட்டு அவங்க வந்து இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்குள்ள கேப்பில் மராமத்து பார்க்குற மாதிரியான அமைப்பில் வச்சுருக்காங்க. இங்கேயே மோட்ரு எல்லாமே வச்சுருக்காங்க. 3 அடி அகலத்தில் இந்த சந்து போகுது. இன்னும் சின்ன சின்ன ஒர்க் பாக்கி இருக்கிறதுனால அங்கங்கே பொருள்கள்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா அது எல்லாமே நல்லா செட்டில் பண்ணி சூப்பராக ஆக்கிடுவாங்க, நீட்டாக ஆக்கிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பாத்ரூம். அதாவது வாசல்லையே யாராவது வெளியே இருந்து வந்தாங்கன்னா அவங்க போகிற மாதிரி வெளியவே ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க, டாய்லெட் வச்சுருக்காங்க. இது வந்து இந்தியன், மற்ற எல்லாமே உங்களுக்கு வெஸ்டர்னில் தான் வச்சுருக்காங்க. வாசலில் இவங்க கொடுத்துருக்க இந்த டைல்ஸ் டிசைன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி டோர் கூட உங்களுக்கு டீ கூட்லேயே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இப்போ பார்க்குறது ஹால் வந்து உங்களுக்கு 13க்கு 14 சைஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்கொயர் டைப்பில் நல்லாயிருக்கு. எல்லா இடத்துலையுமே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹால்லையும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. விண்டோ வந்து எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு நல்ல பெரிய டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிவி வைக்கிற இடமும் உங்களுக்கு சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. வுட்லேயே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அது உள்ளேயே உங்களுக்கு எல்லாம் வைக்கிற மாதிரியான கபோர்டும் வச்சுருக்காங்க. கீழேயே ஹாலுக்குள்ளேயே உங்களுக்கு ரைட் சைடு ரூமு, லெஃப்ட் சைடு உங்களுக்கு கிச்சன் வச்சுருக்காங்க. இந்த ரூமோட சைஸ் வந்து உங்களுக்கு 11க்கு 10. இங்கேயும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விண்டோவும் நல்ல பெருசாக இருக்குது. இதில் அட்டாச் பாத்ரூமும் இருக்குது. அட்டாச் பாத்ரூம் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி டைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டோர் கூட எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி டோர் தான் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் ஒவ்வொன்றுமே 5க்கு 7 சைஸில் அமைஞ்சிருக்கு. திருச்சியில் நீங்கள் வீடு வாங்கணுங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஏர்போர்ட் பக்கத்தில் நல்ல வீடுகள் நிறைய இருக்கிற இடத்துல தான் இந்த வீடு இருக்குது. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல், காலேஜ் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. ஆல்ஃபா மெட்ரிகுலேஷன், ஜமால் முகமது காலேஜ் எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிச்சன் வந்து 9க்கு 13 சைஸில் உங்களுக்கு நல்ல பெரிய கிச்சனாக தான் இது அமைஞ்சிருக்கு. மாடுலர் கிச்சன் டைப்பில் செஞ்சுருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டு வேலைகள் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறதுனால கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு வீடியோ, அதாவது வீடு. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் அமைப்பு எல்லாமே. இப்போ நீங்கள் பார்க்குறது கிச்சனுக்குள்ளேயே இந்த மாதிரி ஸ்டோர் ரூம் டைப்பில் செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நிறைய பொருள் வைக்கலாம். இதில் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. எப்போயாவது யூஸ் பண்ணுற பொருளையெல்லாம் இது உள்ளே வச்சு முடிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக இந்த கேப் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இப்போ மாடிக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு 3 பெட்ரூம் இருக்குது. அதே மாதிரி பால்கனி பெருசாக கொடுத்துருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். மாடிப்படி ஏறும்போது இந்த இடத்துல உங்களுக்கு பெரிய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. நல்லா வெளிச்சம் வருது அதிலிருந்து. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இதில் நீங்கள் பார்க்க போகிறது 3 பெட்ரூம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து 12க்கு 13 சைஸில் நல்ல பெரிய
ரூமாக இருக்குது. இதுலேயும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அடுத்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் ரூம். இதில் வந்து 12க்கு 10ங்கிற சைஸில் இதுவும் சூப்பராக பெருசாக இருக்குது. இதுலேயும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது, பெரிய விண்டோவும் இருக்குது, அதே மாதிரி பால் சீலிங் எல்லாத்துலேயுமே பண்ணியிருக்காங்க. மாடியில் தான் இது செகண்ட் ரூம். நீங்கள் ரூம்னு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது தேர்ட் ரூம் நான் காட்டுறது. நெக்ஸ்ட் நீங்க பார்க்க போறது கிட்ஸ் ரூம். இது 9க்கு 10ங்கிற சைஸ்ல இருக்கு. இதுல அட்டாச் பாத்ரூம் கிடையாது. டோர் எல்லாமே ஒரே டைப்பில் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி லாக்கு எல்லாமே ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பால்கனி ஏரியா. இது 9க்கு 12ங்கிற சைஸில் நல்ல பெரிய பால்கனியாக இருக்குது. அதே மாதிரி இந்த சின்ன இடமும் உங்களுக்கு 5க்கு 7ங்கிற சைஸில் இருக்குது அந்த பால்கனியும். இப்போ நீங்கள் இந்த பால்கனிலேருந்து பார்க்குறீங்க இந்த வீடெல்லாம் எவ்வளோ நிறைய வீடுகள் இந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்ட்டு. நிறைய வீடுகள் இருக்க இடத்துல தான் நீங்கள் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த தெரு கூட உங்களுக்கு நல்ல பெருசாக அகலமாக அமைஞ்சிருக்கு பாருங்கள். ஒரு வேனை நிறுத்தியுமே நிறைய இடம் பாக்கி இருக்குது. இந்த மாதிரி ஸ்டீலில் இந்த பால்கனிக்கு வர்றதுக்கு ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே நம்ம இப்போ அடுத்து மொட்டை மாடி போய் பார்க்கலாம். இதுலேயும் படியில் அதே மாதிரி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விண்டோவும் கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்காக. இந்த வீடியோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறணுங்கிற காரணத்துக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். மற்றபடி இதில் இந்த வீட்டில் உங்களுக்கு குறை நிறை இருந்துச்சுன்னா அவங்க விற்கிறவங்களே சார்ந்தது. மற்றபடி இதுக்கும் என்னோட சேனலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அடுத்து நீங்கள் பார்க்குறது மொட்டை மாடியில் எப்படி ஒரு ஓரமாக உங்களுக்கு கார்டன் மாதிரி செட் பண்ணி அதில் ஊஞ்சலும் போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. நீங்கள் காற்று வாங்கலாம், நல்ல காற்று வருது இங்கே. எல்லாமே சொல்கிறீங்களே இன்னும் ரேட் சொல்லலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் வந்து ரேட்டும் அவங்களோட நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் திருச்சி விருந்துலேருந்து போகிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கம்மி பண்ணி தருவாங்க. கரெக்டாக நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க டைமில் ஃப்ளைட் வந்துச்சு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் ஏர்போர்ட் எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீட்டோட அமைப்பையும் நான் காட்டியிருந்தேன். எவ்வளோ சுற்றிலும் வீடு இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் காட்ட போகிறேன் பாருங்கள். தேசிய கொடி தெரியும், அதுதான் ஏர்போர்ட். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடை ஃபுல்லாக பார்த்தீங்களா? உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடு வாங்குகிற ஐடியா உங்களுக்கு இருந்தாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இருந்தாலோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.